பாருங்க அடிபொலி கீமா இங்கே பாருங்க. வாவ் 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 சூப்பர். இப்படியே ஊற்றிட வேண்டியதான், சட்டியோட ஊற்றிடுவோம். இப்போ பாருங்க எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரிக்கு உங்கள் மறுபடியும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தாங்க ரேச்சல் ஆம்ப்ரோஸ். இன்றைக்கி என்ன வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு யோசித்தேங்க. சரி மட்டன் வச்சு எதாவது வித்தியாசமாக செய்யலாமா அப்படின்னு யோசித்தப்போ தான் மட்டன் கொத்துக்கறி செஞ்சால் என்ன அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சரி நம்ம ஊர் ஸ்டைல்லே செய்கிறதுக்கு பதிலாக இங்கே மும்பை ஸ்டைலில் நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஒரு மட்டன் கொத்துக்கறி செஞ்சிடலாம், மட்டன் கீமா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நார்த் இண்டியன் ஸ்டைல் ப்ளஸ் நான் எப்படி வீட்டில் செய்வேன் கொஞ்சம் வித்தியாசமாக. நான் எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு நினைப்பேங்க. என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான அடிப்பொலியான மட்டன் கீமா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடலாம், ப்ரெட்டு கூட சாப்பிடலாம், பன்னு கூட சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம மட்டன் கீமா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹலோ மக்களே, வாங்க நம்ம மட்டன் கீமா செஞ்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வச்சுட்டு இங்கே பாருங்கள், கொத்துக்கறி நம்ம கீமா அதான் கொத்துக்கறி வந்து அரை கிலோ வாங்கி நான் நல்லா 2-3-4 தடவை வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுடலாம். இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி நல்லா எல்லாம் இது கொஞ்சமாக எல்லாம் ஒட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம மூடி வச்சிடலாம். இந்த குக்கரை வந்துட்டு அடைச்சி வச்சுட்டு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுருவோம். இப்போ 4 விசில் வரட்டும். வாங்க மக்களே, இப்போ நம்ம அதுக்கான மசாலா எல்லாம் கீமாவோட மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அரை கிலோ கீமாவுக்கு கொத்துக்கறிக்கு ஒரு வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா கோல்டு கலரில் வரட்டுங்க. இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா, அது 2 போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை லேசாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாட்டு. இதுவும் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா இருக்குங்க இந்த கீமா. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லோரும். இந்த ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் போட்டு விடுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது, இது டேஸ்ட்டு எப்படி இருந்தது, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா என்னென்னு சொல்லிவிட்டு. இந்த தக்காளிக்காக இங்கே பாருங்கள், தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், நிறைய கிடையாது, கொஞ்சமாக. ஏற்கனவே நான் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், வத்தப்பொடி ஒரு 2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்ந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் வத்தப்பொடி. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா பவுடர் அது 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஜீரகத்தூள் போட்டிருக்கிறேன், ஜீரக பவுடர் 1/4 டீஸ்பூனு. ஜீரக பொடி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாருங்கள் மக்களே, இந்த மசாலாவில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன்.
ஒரு 2-3 ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நம்ம ஒரு 4-5 நிமிஷம் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மசாலா நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒரே மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம கீமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவில் அதை கலந்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அட சூப்பர் ஸ்மெல்லு வருது. கொத்துக்கறி வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. மட்டன் எல்லாம் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுங்க. எலும்பெல்லாம் இருக்கிறதுனால அதை கடிக்கணும் எடுக்கணும் போராட்டமாக தான் இருக்கும் வீட்டில். பேசாமல் கொத்துக்கறி வாங்கி கீமா பண்ணி கொடுத்துருங்க. அதேமாதிரி ப்ரெட்டுக்குள்ளேயும் நீங்கள் வச்சு கொடுத்துருங்க. சாண்ட்விச் மாதிரி கீமா செஞ்சுட்டு 2 ப்ரெட்டுக்கு இடையில கொஞ்சம் வச்சு கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் மக்களே, ஏற்கனவே இங்கே பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. நான் ஏற்கனவே கீமாவுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன், வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டேன், தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டேன். அதனால் உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு உப்பு தேவைப்படலை. நீங்களும் அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நான் இப்போ செக் பண்ணேன், உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. தண்ணி ஊற்றும் போது வேணால் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இங்கே பாருங்கள், நல்லா அடிப்பொலியாக வெந்துருச்சு. இப்போ நமக்கு இதில் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க. கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இப்போ பாருங்கள், திக்காக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி வேணும். நம்ம வெந்நி ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோட டேஸ்ட்டு ஸ்ட்ரெச்சர் எல்லாமே மாறிடும். இப்படிங்க பாருங்கள், நல்ல சூடு வெந்நி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வெந்நி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, மறந்து போய் கூட ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை. நான் இந்த வெந்தயக்கீரை போட்டு செய்வேன். இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். வெந்தயக்கீரை கிடைக்கல அப்படின்னா இந்த கஸ்தூரி மேத்தி வருதுங்க. அது என்னதுன்னா காய வச்ச வெந்தயக்கீரை, அது ஒரு கை போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். இந்த கீமா மட்டும் இது எப்படி நம்ம செஞ்சுருக்கோமோ இதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் கீரையே போட வேண்டாம். கீரையும் தேவையில்லை, கஸ்தூரி மேத்தியும் தேவையில்லை. ஆனால் இதை போட்டால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல அடிபொலியாக இருக்கும். இனி கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம் மல்லி இலை. இங்கே பாருங்கள் மக்களே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கீமா. அடிபொலி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் நெய், ஃபுல்லாக 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஐயோ இப்படி நெய் போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. எப்போமாவது ஒரு தடவை சாப்பிட்றது. நல்லா ரிச்சாக நல்லா சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்களுக்கும் நோய் வருதுங்க, சாப்பிடாதவங்களுக்கும் நோய் வருது. அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதுங்க. எப்போமாவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட வேண்டியதான். மற்ற நாளெல்லாம் விரதம், எப்படியாவது டயட் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நல்லா அடிபொலியாக சாப்பிட்டுக்கிட வேண்டியது தானே. அவ்வளோதான், நம்ம மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பிளேட்டில் ஊற்றிடுவோமா? ஊற்றிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடிபொலி கீமா. இங்கே பாருங்கள், வாவ் வாவ் வாவ், சூப்பர். இப்படியே ஊற்றிட வேண்டியதான், சட்டியோடு ஊற்றிடுவோம். இங்கே பாருங்கள், எல்லோரும் எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக நிறைஞ்சிருச்சுங்க, பிளேட்டே நிறைஞ்சிருச்சு. ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், நல்ல சூடாக கம்மன்னு மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் யோசனை பண்ணேன், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்றலாமா அப்படின்ட்டுங்க. என் கணவரை தாங்க இன்றைக்கி கூப்பிட போகிறேன். வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சவரை இன்றைக்கி கூப்பிட்ருக்குறேன். அவர் டேஸ்ட்டு பண்ண வாராரு. கூப்பிட்ருவோமா அவரை? எங்க வாங்க ப்ளீஸ், கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் எதுவுமே கரெக்டாக சொல்லுவாருங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இட்ஸ் வெரி டேஸ்டி, ஆசம். இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டில் நான் சாப்பிட்றேன். இது உங்களுக்காக ஸ்பெஷலாக ஃபஸ்ட் டைமாக செஞ்சு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணனா என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அதை வீட்டில் செய்து எல்லோரும் சாப்பிடுங்க, திருப்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ். பாய்.